ஹாய் 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 அது வணக்கம். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அக்னிவேர் கிளர்க்கு டெக்னிக்கல் ட்ரேட்ஸ்மேன் எல்லாத்துக்கும் ரிசல்ட் வந்துருச்சு. இன்றைக்கி 14/12/2025 இன்றைக்கி எல்லாத்தையும் காலையில் 5 மணிக்கிட்ட ரிசல்ட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எல்லோரும் பாஸ் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த நெக்ஸ்ட்டு 26ஆந்தேதி உங்களை எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரிப்போர்ட் பண்ணுற அன்னைக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, எத்தனை டாக்குமெண்ட் தேவை அப்படின்னு என் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நான் நர்சிங்கில் இதுக்கு போனேன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போனேன். அங்கே என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டாங்க. நான் கோயம்புத்தூர் ஆரோவில் எனக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்துச்சு. அதை வச்சு நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் கோயம்புத்தூர் ஆரோன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். சரிங்களா? என்ன டாக்குமெண்ட் தேவைன்னா மொத்தம் 22 டாக்குமெண்ட். அதில் ஒரு 6 அவங்க கொடுக்குற ஃபார்மேட்டில் கையெழுத்து வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். மிச்சம் இருக்கிற 16 கிட்ட நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? 6 டாக்குமெண்ட் அங்கே போய் ரிப்போர்ட் பண்ணும்போது ஒரு காப்பி கலர் அட்டை மாரி கொடுத்து நம்ம ஆர்எம்டிஸ் நம்பரு, நம்ம ரோல் நம்பரு, எல்லா நேமு, நம்ம எங்கே சென்டர் எங்கே அதெல்லாம் சொல்லி ஒரு அட்டை கொடுப்பாங்க. அந்த அட்டையில் ஒரு 6 ஃபார்ம் இருக்கும். அந்த 6 ஃபார்மு போய் கையெழுத்து வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். சரிங்களா? அது என்ன வில்லேஜ் கேரக்டர் சர்டிஃபிகேட்டு, போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, ஸ்கூல் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு, அஃபிலியேட்டி ஒன்று இருக்கும், எக்ஸ்ட்ரா ஒன்று மொத்தம் 5 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். 5-6 இருக்கும். அது அங்கே போனோன்னே கொடுப்பாங்க. அந்த ஃபார்மேட்டை பார்த்து கையெழுத்து வாங்கிக்கலாம். மிச்சம் என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, அதை தவிர்த்து என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்னா ஃபஸ்ட்டு 10th 12th நீங்கள் 10th கிரேடில் பண்ணிங்கன்னா 10th, அது கீழே கிரேடு 10th போன 8th பண்ணிங்கன்னா 8th கிரேடு. அதோட மார்க் ஷீட், ஒரிஜினல் மார்க் ஷீட்டில் உங்கள் பேர் எப்படி இருக்குது, உங்கள் அப்பா அம்மா பேர் இருந்துச்சுன்னா 2020க்கு மேலே படிச்சிருந்தீங்கன்னா உங்கள் அம்மா அப்பா பேர் இருக்கும். அந்த அம்மா அப்பா பேர் அதில் எப்படி இருக்குது. உங்கள் அப்பாவுக்கு இப்போ எங்கள் அப்பா பேர் முருகன் வா, தமிழில், இங்கிலீஷில் முருகன் வீன் இருக்கும். அதேமாரி தான் எல்லா சர்டிஃபிகேட்லையும் எங்கள் அப்பா பேர் வாங்கணும். எங்கள் அம்மா பேர் மணி, அது எம்மு. அதேமாதிரி தான் மற்ற எல்லா சர்டிஃபிகேட்லேயும் எங்கள் அம்மா பேர் மணி எம்முன்னு வாங்கணும். உங்கள் பேரில் இப்போ 2 பேர் இருக்குன்னா கல்யாண சுந்தரம் அப்படி எம் அப்படின்னு எனக்கு தனித்தனியாக இருக்குது. சேர்ந்து இருக்கக்கூடாது. சேர்ந்துருந்தால் அது தப்பு. எல்லாத்தையும் போய் கரெக்ஷன் பண்ணி நேமு 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ, 10th மார்க் ஷீட் தான் அவங்க ஒரிஜினல். 10th மார்க் ஷீட்டில் இதுமாரி 12th மாற்றணும். அவங்க 8th இருந்தால் 8th மாற்றணும். 10th மார்க் ஷீட்டை வச்சு தான் அங்கே எல்லாமே செல்லும். அது வேணும். சரிங்களா? 2வது நீங்கள் காலேஜ் படிச்சிருந்தாலோ இல்லை 12th படிச்சிருந்தாலோ டிசி கேட்பாங்க. கண்டிப்பாக டிசி இல்லைன்னா அவங்க ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் டிசி போய் அதில் போய் வாங்கிட்டு வரணும். அது வாங்க மோஸ்ட் அந்த டிசியில் உங்கள் ஃபோட்டோ இல்லைன்னா அதில் உங்கள் ஃபோட்டோ ஒட்டி அதில் உங்கள் ஸ்கூல் ஹெட் மாஸ்டரு இல்லாட்டி பிரின்ஸிபலோட சீல் வச்சு அது மேலே ஒரு கையெழுத்து. புரியுதா? சீல் வச்சு அது மேலே ஒரு கையெழுத்து. அதேமாரி 10th 12th மார்க் ஷீட் பின்னாடி சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேட் பை அப்படின்னு போட்டு உங்கள் ஹெட் மாஸ்டர் உள்ள பிரின்ஸிபலோட சீலு. நீங்கள் 10th 12th எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அங்கே போய் கையெழுத்து வாங்கணும். அந்த கையெழுத்து சர்டிஃபிகேட் பின்னாடி வாங்குற மாரி இருக்கும். 10th 12th மேலே, காலேஜ் மேலே அவங்களே சீலும் கையெழுத்து வச்சுருப்பாங்க. அப்படி வைக்கலன்னா எல்லாத்துலேயும் ரவுண்டு சீலும் வைக்கணும். ஃபோட்டோ மேலே அட்டஸ்டடு கையெழுத்து போடணும். அதில் சீலும் வைக்கணும். ஓகேங்களா? இது 10th 12th டிசி, இந்த 3 முக்கியம். அதுக்கு அடுத்து என்னென்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். உங்கள் 10th 12th என்ன நேம் இருக்கோ, அட்ரஸ் இருக்கோ, அட்ரஸ் நேட்டிவிட்டி தான் பார்ப்பாங்க. நேட்டிவிட்டியில் கிளியரான அட்ரஸை கொடுத்துருங்க. ஏன்னா அதை வச்சு தான் மற்ற எல்லா அட்ரஸும் வெரிஃபிகேஷன் நடக்கும். இன்னும் நேம் அதில் கரெக்டாக கொடுத்துருங்க. இதில் உங்கள் அப்பா இனிஷியல் பதிவுக்கு இல்லாமல் இருக்கும், பதிவுக்கு இருக்கும். ஆனால் 10th மார்க் ஷீட்டில் பேரே இல்லாமல் இருக்கும். அப்படி இருக்கவங்களாம் இதில் நேமை கரெக்டாக கொடுத்துடணும். உங்கள் பேர் கரெக்டாக இருக்கா, இனிஷியல் கரெக்டாக இருக்கா, உங்கள் அப்பா பேர் கரெக்டாக இருக்கா, அவருக்கு இனிஷியல் கரெக்டாக இருக்கா, ஃபில்லிங் கரெக்டாக இருக்கா, அதை பார்க்கணும். இன்நேட்டிவில் அட்ரஸ் கரெக்டாக இருக்கா, தெரு பேர் கரெக்டாக, ஊர் பேர் கரெக்டாக, உசலமுட்டின்னு கரெக்டாக, டிஸ்ட்ரிக் கரெக்டாக, ஸ்டேட் கரெக்டாக, பின்கோடு கரெக்டாக, எல்லாத்தையும் பார்க்கணும். ஒரு எழுத்து இல்லாமல் பார்க்கணும். ஒரு எழுத்து தப்புனாலும் ரிஜெக்டட் தான். இன்னொருத்தர சான்ஸ் கொடுப்பாங்க. அப்போ போய் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டயம் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு இன்னும் ஜனவரிக்குள்ளே டியூட்டி போட போகிறாங்க. ரெண்டே வாரம் தான் இருக்குது. அதுக்குன்னு அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரெண்டுமே நேமும் அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். இதோட 5 ஆச்சா? அதுக்கடுத்து சர்டிஃபிகேட் என்னென்னா அன்மேரிட் சர்டிஃபிகேட்னு அங்கே ஒரு ஃபார்மை கொடுத்துருப்பாங்க தெரியுமா? அவங்க ஃபோட்டோ ஒட்டி அதில் சீல் வச்சு கையெழுத்து வாங்கணும். அப்புறம் வில்லேஜ் அசிஸ்டண்ட் எழுதி கையெழுத்து வாங்கணும். அப்புறம் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், தாசில்தார்
3 பேர்த்திட்டையுமே கையெழுத்து வாங்கணும். விவோட்ட ரவுண்ட் சீல் கையெழுத்து வாங்கியிருக்கணும், ரவுண்டு சீல் வச்சுருக்கணும், ஃபோட்டோ மேலே விவோ கையெழுத்து போட்டிருக்கணும். சரிங்களா? அதில் வந்து இந்த அட்ரஸ்ஸு எல்லாம் தனித்தனியாக போட்டிருப்பாங்க லைனாக, ஒரே லைனாக பேராகிராஃபாக போட்டிருந்தா செல்லாதுன்னு சொல்லுவாங்க. அட்ரஸ், தெரு பேர், ஊர், வில்லேஜ், டவுனு, டிஸ்ட்ரிக், ஸ்டேட், பின்கோடு இது வரிசையாக போட்டு கீழே அன்மேரிடுன்னு அப்படி இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு 21 வயசுக்கு மேலே 21 வயசுக்கு மேலேனாலே அப்ளை பண்ணிடுங்க. 20 வயசுக்கு மேலே இருந்தாலே அப்ளை பண்ணிடுங்க. ஆன்லைனில் போய் நீங்கள் அன்மேரிடுன்னு சர்டிஃபிகேட் வாங்கணும். நீங்கள் 20 வயசுக்கு மேலே இருக்கீங்க, 20.1 ஒரு நாள் ஆயிடுச்சு அன்றைக்கி அப்புடின்னா, ஜனவரி 1ஆந்தேதி உங்களுக்கு 20 வயசு 1ஆந்தேதி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கவே, நீங்கள் ஆன்லைனில் அன்மேரிட் சர்டிஃபிகேட் வாங்கணும். சரிங்களா? எல்லாருமே கையிலையும் பேப்பர்லேயும் வாங்கணும், விஓட்ட, தாசில்தார்கிட்ட, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்கிட்ட. அது போக ஆன்லைனில் போய் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும். அப்புறம் வில்லேஜ் கேரக்டர் சர்டிஃபிகேட்டு, ரிலீஜன் சர்டிஃபிகேட்டு, இந்த 2 அன்மேரிட், இந்த 3மே உங்களுக்கு ஃபார்மெட் தெரியும். அட்ரஸ்ஸு அப்படி லைனாக இருக்கும். அட்ரஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு லைனை, தெரு பேர், டவுனு, வில்லேஜ் நேம், டிஸ்ட்ரிக்கு, ஸ்டேட்டு, பின்கோடு, இந்தமாரி லைனாக போட்டு மேலே ஒரு பாயிண்ட், கீழே ஒரு பாயிண்ட், சைடில் ஒரு ஃபோட்டோ ஓட்டுற மாரி இருக்கும். விவோ, தாசில்தார், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 3 பேர்த்திட்டையுமே கையெழுத்து வாங்கணும். அன்மேரிடு வில்லேஜ் கேரக்டர் சர்டிஃபிகேட், அடுத்து வந்து வில்லேஜ் கேரக்டர் சர்டிஃபிகேட், இன்னொரு சர்டிஃபிகேட் ரிலீஜன் சர்டிஃபிகேட், இதிலெல்லாம் கரெக்டாக கையெழுத்து வாங்கிடணும். ஓகேங்களா? ஆன்லைனில் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இது வரைக்கும் நீங்கள் வாங்கலைன்னா லாஸ்ட் 6th மந்த்துக்குள்ளே இருக்கணும். இது வரைக்கும் வாங்கலாம், இப்போயே அப்ளை பண்ணுங்கள். அது வர எப்படி ஒரு 4-5 நாள், ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிரும் கேட்பாங்க கண்டிப்பாக. அது என்னென்னா, ஆன்லைன் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்னு போய் நீங்கள் இ-சேவை மையத்தில் கேட்டிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸு வந்து 500 ரூபா, அவங்க எக்ஸ்ட்ரா 150 ரூபா கேட்பாங்க, 200 ரூபா கேட்பாங்க. அதை பொறுத்து நீங்கள் கட்டி ஆன்லைனில் வெரிஃபிகேஷன் வாங்கணும். அந்த ஆன்லைன் வெரிஃபிகேஷன்லேயும் உங்கள் பேர், உங்கள் அப்பா பேர் 2மே இருக்கும். அவங்க ஸ்க்ரீனில் அப்ளை பண்ணும்போது காமிப்பாங்கள்ல, ஸ்லிப்பு கொடுக்கும்போது அதில் இருக்காது. நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் போய் கேளுங்க, நான் பேரில் கரெக்ஷன் பண்ணிக்கவா, அப்படி பார்க்கவான்னு கேட்டு அதில் போய் உங்கள் பேர், உங்கள் இனிஷியலு, உங்கள் அப்பா பேர், உங்கள் இனிஷியலு, உங்கள் அப்பா பேருக்கு 2 பேர் இருந்தால் 2 பேருக்கு இடையில கேப் வரும், கேப் வராது, அதெல்லாம் கரெக்டாக பார்க்கணும். இனிஷியல் உங்கள் அம்மா பேருக்கு அப்படி கரெக்டாக பார்க்கணும். ஒரு ஃபில்லிங் மிஸ்டேக் இல்லாமல் பார்க்கணும். அதில் உங்கள் அட்ரஸ் இருக்கும், அந்த அட்ரஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். சரிங்களா? எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இல்லைன்னா ஒரு மிஸ்டேக்னாலும் திருப்பி அனுப்பிச்சுடுவோம், லேட் ஆகிரும், உங்களுக்கு டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணல சான்ஸ் இருக்குது. அது ஆன்லைன் வெரிஃபிகேஷன். அதுக்கடுத்து உங்களுக்கு முக்கியமானதுன்னா பேன் கார்டு. இது வரைக்கும் 17 வயசு கீழே இருக்கீங்கன்னா அப்ளை பண்ணாமல் இருந்திருப்பீங்க, போய் பேன் கார்டு அப்ளை பண்ணணும். எல்லாருமே பேன் கார்டு கண்டிப்பாக வேணும். அந்த பேன் கார்டில் உங்கள் பேர் இனிஷியலோடு வரணும். ஆனால் உங்கள் அப்பா பேர் இனிஷியலோடு வராது. வரும்னு நினச்சி கேட்டு பாருங்கள், வரும் தானே போடுங்க, இல்லாட்டி உங்கள் அப்பா பேர் இனிஷியல் தேவையில்லை. ஆனால் உங்கள் பேர் அதில் கரெக்டாக கண்டிப்பாக இருக்கணும். சிக்னேச்சர் கரெக்டாக ஒரு ப்ராப்பராக ஒரு சிக்னேச்சர் போட்டு அதில் கையெழுத்து போட்டு வாங்கிக்கோங்க. சரிங்களா? அதுக்கடுத்து ஆதார் கார்டு என்ன முக்கியம். உங்கள் ஆதார் கார்டு எல்லாம் கரெக்டாக, பேர் கரெக்டு, ஃபில்லிங் கரெக்டு, உங்கள் பிறந்த டேட்டு இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். உங்கள் அப்பாவுக்கு அதேமாதிரி அவர் பேர், அவங்க அட்ரெஸ்ஸு, அவர் பிறந்த தேதி, அவருக்கு இனிஷியல் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். அதேமாதிரி அம்மாவுக்கும் இருக்கணும். உங்களுக்கு அக்கா, தங்கச்சி, தம்பி, உங்கள் தம்பி வந்து 18 வயசு கீழே இருக்கியா, உங்கள் அக்கா, தங்கச்சி 2 பேருக்கும் 18 வயசுக்கு மேலே இருந்தாலும் இல்லையாட்டும் கல்யாணம் பண்ணாமல் அவங்க கூட இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஆதார் கார்டு, 10th மார்க் ஷீட் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு 10th மார்க் ஷீட் ஜெராக்ஸ் இருந்தால் போதும். எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு போய் ஏறாவில் சந்திப்போம். மீட் பண்ணுங்கள். எதுனாலும் மெசேஜ் பண்ணுங்கள் டவுட்னாலும். ஓகே, பாய்.